ஹலோ டீம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் நெக்ஸ்ட் டே, அதாவது பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் டே மார்க்கெட் எப்படி எந்தெந்த லெவல்ஸ் எல்லாம் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ப்ரீவியஸ் டேவோடைய ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த அன்னைக்குமே அதாவது அந்த அன்னைக்குமே மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஸோ இது எதில் இருந்து நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னா, த சீக்ரெட் ஆஃப் பிவோட் பாஸ் புக் இருக்கு இல்லையா? ஸோ அந்த புக்கில் இதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ப்ளீஸ் பை தட் புக் அண்ட் ஜஸ்ட் லேர்ன் இட். பிகாஸ் அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 6 டைப் ஆஃப் மார்க்கெட் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ அதில் ஒரு டைப் இதுவுமே கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இதை நம்ம ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் ஆப்ஷன் பையராக கூட இருக்கலாம். ஸோ வாட் எவர் நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணாலும் ஆப்ஷனில் மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது. ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி போடலாம். ஏன்னா சைட்வேல இருக்கும், அதாவது அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு ப்ராஃபிட், அதாவது ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட் சீக்கிரமாக வரும்னு அர்த்தம். ஈவன் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு ப்ரீமியம் அவ்வளவு சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேயா? ஸோ அதனால் நீங்கள் குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு சரியான ஸ்கேல்பிங் என்ட்ரி கிடைச்சா மட்டும் உள்ளே போகலாம். ஓகே, அதுவும் மார்க்கெட் இருக்கக்கூடிய டைரக்ஷனுக்குள்ளே போகணும். ஸோ விச் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஓகே, அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் சுற்றுதுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறதே பெட்டர் தான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா, பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இன்றைக்கி சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த ட்ராயிங்ஸை ஹைட் பண்ணுறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, அதனால மார்க்கெட் அதே ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு அதுதான் நடந்திருக்கா? ஸோ ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கு இல்லையா? ஸோ திரும்ப அடுத்த நாள் அதே ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. 70% ஆஃப் த டைம் இந்த மாதிரி நடக்கும். ஓகே, அதனால தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் மணி சீக்கிரமாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான இதோட லாஜிக்ஸு, நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டோட நேச்சரை புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுறதுங்கிற விஷயம்லாம் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் சீக்கிரமாக ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் இருந்து செல்லிங்க்கு மாறுறதுக்கு கேபிட்டல் நிறைய வேணுமா அப்படின்னா, எஸ், ஆப்ஷன் செல்லிங்க்கு கேபிட்டல் வேணும் தான். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹெட்ஜிங் பண்ணி பண்ணும்போது ஒரு லாட்லேயே ஆப்ஷன் பையிங்கில் என்ன ரிசல்ட் வருமோ சேம் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ அதை வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டே. ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்டையர் வீக்குமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வீக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாமே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓப்பனிங்ஸை கற்றுக்கணும். அதாவது மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எது வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் 1 by 1 கற்றுக்கோங்க. நம்ம போஸ்ட் மார்க்கெட் பார்க்குறதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இதே மாதிரி மார்க்கெட் எவ்வளோ நாள் ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இன்னைக்கு ரியாக்ட் ஆன மாதிரி நாளைக்கும் வந்துட்டு ரியாக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெண்டிங் மூவ் இருக்குது அப்படின்னா நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, கேட்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டஃப் மாதிரி இருக்குல்ல. ஆனால் நம்ம வந்துட்டு ஆப்ஷன் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் மேட் ஈஸி அப்படிங்கிற சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜென்ரலான டாபிக்ஸ் என்னென்னலாம் பிகினராக இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம யூடியூப் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எதுக்காக யூடியூப்பில் முக்கால்வாசி பேர் வருவாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோ ட்ரேடர்ஸ் வந்துட்டு யூடியூப் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. தேர் ஜஸ்ட் பேக் டெஸ்டிங் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் என்ன இருக்குது, அடுத்து என்ன வந்துட்டு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி. ஸோ முக்கால்வாசி 75% ஆஃப் த ப்ரோ ட்ரேடர்ஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட லேர்னிங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லேர்னிங் ஃப்ரம் கோர்ஸ் ஆர் புக்ஸ் ஆர் இதர் த பேக் டெஸ்டிங் அண்ட் அவங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணி
ஒரு ரிசல்ட்டை டெரைவ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது மார்க்கெட்டில் ஒரு 30% தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது யூடியூப் சேனல்ஸ் பார்ப்பாங்க. அதாவது ஒரு மேஜிக் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் மார்க்கெட், அதாவது நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்ப்போம். பட் அந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் நாளைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், அதாவது நாளைக்கு பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும், இல்லை நாளைக்கு மார்க்கெட் எப்படி வந்துட்டு ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறத விட முக்கியம், இன்னைக்கான ஆக்சுவலாக நம்ம ஒன்று ப்ராஃபிட் பண்ணியிருப்போம், இல்லை லாஸ் பண்ணியிருப்போம். அது எதனால நடந்தது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாளைக்கு அதே மாதிரி அதாவது சிமிலாரிட்டி பயாஸ் வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்துட்டு நம்ம அதிகப்படுத்துகிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளையுமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஒவ்வொரு நாளுமே இப்படி தான் இருக்குமா, அதாவது இந்த லெவல்ஸ் வந்தால் மார்க்கெட் இப்படி ரியாக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பேக் டெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேயா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு நேரோ சிபிஆர் வந்திருக்கு, அடுத்த நாள் மார்க்கெட் ட்ரெண்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு நேரோ சிபிஆர் வர அன்னைக்கு, ஸோ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேயா? ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃப்யூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ டூ டுடே. அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். ஸோ மார்க்கெட்டுமே அதே மாதிரி தான். ஹிஸ்ட்ரி அதாவது ப்ரீவியஸாக பல வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட் எந்த லெவல்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்கோ அந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பறிஞ்சு திரும்ப அதே மாதிரி வருமா, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அந்த இடத்துல ஆக்டிவாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது தான் இந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு உண்டான முக்கியமான ரீசன். ஸோ இது வந்துட்டு ஒரு கால்ஸோ இல்லை நாளைக்கு இப்படி தான் இருக்கும், நீங்கள் செல் போங்க பை போங்க இதெல்லாம் வந்துட்டு சொன்னாலும் நம்மளால் லைவ் மார்க்கெட்டில் அப்போ மைண்ட் அப்படி ரியாக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ கால்ஸ் எடுக்கிறதோ இல்லை மற்றபடி உங்களோட ட்ரேடிங் சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான ட்ரேட்ஸ் எடுக்கிறதோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் என்ன, அதே மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, வால்யூம் ப்ரொஃபைல்னால் என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நல்லா லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, யூ ப்ளீஸ் ஃபைண்ட் அ குட் மென்டார். உங்களுக்கான மென்டாரை நீங்கள் கண்டுபிடிங்க. அவங்க சொல்லி கொடுக்குற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணுறேன். அதில் ட்ரேடிங்கில் நிஜமாலுமே நம்ம கோர்ஸோ இல்லை புக்ஸோ இல்லை யூடியூப்போ பார்க்கும்போது சில விஷயங்கள் மறைக்கப்படுதுன்றதை விட சிலருக்கு அதை பற்றின ஐடியா இல்லை. சிலர் தெரிஞ்சாலும் அதை பற்றி சொல்ல விருப்பப்படுறதில்ல. ஏன்னா அதை நம்ம பயமுறுத்த வேண்டாம், இனிஷியலாக உள்ளே வரவங்கள பயமுறுத்த வேணான்னு நினைக்கிறாங்க. ஈவன் நானுமே அப்படிதான் நிறைய காம்ப்ளிகேட்டட் ஸ்டஃப்ஸ் எல்லாம் கொடுத்து பயம்படுத்த வேணாமே அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் ரிவீல் பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான நான் போடுற வீடியோஸில் நீங்கள் வாட்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நிதர்சனம் ப்ளஸ் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட உண்மைகளை தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்ம கடந்து அதை லேர்ன் பண்ணிவிட்டு மாஸ்டர் ஆகிறது தான் நம்மளோட மெயினான ஒரு ஃபோக்கஸாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் வந்துட்டு ஒரு கால்ஸ்க்காகவோ இல்லை நெக்ஸ்ட் டேவோட மூவ்க்காகவோ போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்காதீங்க. ஜஸ்ட் லேர்ன். இன்றைக்கி நீங்கள் எடுத்த ட்ரேடில் ப்ராஃபிட்டாக இருந்தால் அது ஏன், லாஸ் ஆச்சு அப்படின்னா அது ஏன், இந்த லெவல்ஸில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா எதனால் பண்ணியிருக்கு, இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறதுக்காக மட்டுமே நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிங்கன்னா விச் இஸ் வெரி வெரி குட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சைட்வே இருக்குது, நல்லா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஜஸ்ட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது எந்த இடத்துல மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃப்யூச்சரை நல்லா, அதாவது ஹிஸ்ட்ரியை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங்ஸை வச்சு ட்ரேட் எடுத்துடலாம். ப்ளஸ் நான் இதில் எந்த லெவலும் சேஞ்ச் பண்ணல, பிகாஸ் திஸ் இஸ் எஸ்டர்டே கொடுத்த அதே லெவல்ஸ் தான். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான லெவல் தான். ஸோ இதில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம ட்ரேட் போகலாம். தட்ஸ் இட். ஓகே, தேங்க்யூ.